குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:28 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 10:18 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:28 வரை பாலவம், பின்பு மாலை 5:54 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:44 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் விசாகம், அனுஷம். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காலை புஷ்ப சப்பரத்திலும் இரவில் ரிஷப வாகனத்திலும் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி திதி, அதிலும் வளர்பிறை சஷ்டி மிக விசேஷமானது. சஷ்டி நாளில் குழந்தை வரத்திற்காக விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு, அதிலும் தொடர்ந்து 6 சஷ்டி விரதங்கள் இருந்தால் கருப்பையில் சிருஷ்டி உண்டாகும். முருகப்பெருமானுக்குண்டான அருபெரும் மந்திரங்களான ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்கிற மந்திரத்தையும் ஆத்மார்த்தமாக மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் படிப்பது நல்லது. வேல்மாறல் மற்றும் சண்முக கவசத்தையும், சேவல் விருத்தம் மற்றும் மயில் விருத்தம், வேல் விருத்தம் போன்ற பாடல்களை கேட்பது வீட்டில் ஒலிக்க விடுவது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? உயர்ந்த பதவிகளை ஏற்க நல்ல நாள். வீடு மனை சம்பந்தமான பணிகளை தொடர சிறந்த நாள். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். விதை விதைக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:17 முதல் 6:05 வரையில் மேஷ லக்னம். 6:06 முதல் 8:07 வரையில் ரிஷப லக்னம். 8:08 முதல் 10:19 வரையில் மிதுன லக்னம். 10:20 முதல் 12:27 வரையில் கடக லக்னம். 12:28 முதல் மதியம் 2:29 வரையில் சிம்ம லக்னம். 2:30 முதல் 4:29 வரையில் கன்னி லக்னம். 4:30 முதல் 6:35 வரையில் துலாம் லக்னம். மாலை 6:36 முதல் இரவு 8:46 வரையில் விருச்சக லக்னம். 8:47 முதல் இரவு 10:54 வரையில் தனுசு லக்னம். 10:55 முதல் 12:48 வரையில் மகர லக்னம். 12:49 முதல் 2:31 வரையில் காலை கும்ப லக்னம்.
2:32 முதல் காலை 4:12 வரையில் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த காயத்ரி ஸ்லோகத்தை நீங்கள் 27 முறை உச்சரித்து வர இந்த நாள் முழுவதும் மன நிம்மதி, மன சந்தோஷம், எண்ணத்தில் தெளிவு, நல்ல புத்தி கூர்மை, ஆற்றல் அதிகரிக்கும், மன நிம்மதி உண்டாகும். மனோகாரகன் சந்திர பகவான் அவருடைய காயத்ரி மந்திரத்தை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுக்குண்டான ஓரையிலும், மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரையிலும், இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரையிலும் செய்யும் போது புத்தியில் தெளிவு இருக்கும், நல்ல சிந்தனை உண்டாகும், மனதிடம் தைரியம் அதிகரிக்கும், மனோபலம் ஆற்றல் உண்டாகும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்ததாக இருக்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவதோடு ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் பார்த்து செயல்படுபவரை எந்த ஒரு எதிர்மறையாலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே திங்கட்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை சனி பகவான் ஹோரை, 8 முதல் காலை 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இன்று ஒரு தகவல். கோர்ட் நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களில் வழக்குகளில் வெற்றி பெற, வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற விரும்புவோர் சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ சுதர்சன மந்திரத்தை 27 முறையும், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாலா மந்திரத்தை 5 முறையும் பாராயணம் செய்ய வேண்டும். கோர்ட் கேசுகளுக்கு செல்லும் போதும், கையெழுத்து போடும் போதும் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை நன்றாக படித்து தன் நட்சத்திர அல்லது பெயர் பக்ஷி அரசு மற்றும் ஊன் தொழிலில் இருக்கும் போது கையெழுத்து போடுவது நல்லது. அப்படி கோர்ட்டுக்கு செல்பவர்களுக்கு ஜெயம் உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வளர்பிறை சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியானது முருகப்பெருமானுக்கு உகந்தது. காலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இடம் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் விலகும். தீராத நோய்கள் தீரும். எப்பேற்பட்ட நிலையிலும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு, வேல் பூஜை செய்பவர்களுக்கு சகல அனுகூலம் உண்டாகும். வளர்ச்சி பெறுவீர்கள். வாழ்க்கையில் நல்லதொரு செல்வ செழிப்பு உண்டாகும். மேன்மை நிறைந்தவர்களாக வருவீர்கள். கஷ்டம் தீர தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ப்பிறையாக வளர்ச்சி பெற சஷ்டி தினத்தில் வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும்.
மறிக்கொழுந்து மாலை தனை முருகப்பெருமானுக்கு சிரசு முதல் பாதம் வரை படும் வரையில் மாலையாக தொடுத்து அணிவிப்பது மிக விசேஷம். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியின் 6ஆம் வீடு கடன் நோய் எதிரி பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான். ராசிநாதன் செவ்வாய் பகவானே உங்களுக்கு விரயஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார், மறைவு பாவகத்தில் இருக்கிறார். திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாளுக்கான பலன்களில் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். நண்பர்களின் மூலம் ஆதரவு அதிகரிக்கும். விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, பயணங்களின் மூலம் எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் இருக்க விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய பணியை கவனிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மட்டுமே ஆதாயம் ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தர்ம சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். வேண்டுதல்கள் நிறைவேறும். அஷ்ட ஐஸ்வர்ய சுப மங்கள யோகத்தை பெறுவீர்கள். மன அமைதி நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒற்றுமை மேன்மை உண்டாகும். வங்கி கணக்கு தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வரக்கூடிய வருமானத்தை பன்மடங்கு பெருக்க முயற்சி செய்வீர்கள். ஆகவே இன்றைய நாள் வளர்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும். தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான மேன்மைகளையும் நீங்கள் உணர முடியும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மாற்றமான நாளாக அமையும். நல்ல சூழல்கள் ஏற்பட புதுவிதமான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் ஆதரவு மேம்படும். நல்லதொரு விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். மேன்மையாக இருப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினத்தில் மகாலட்சுமிக்குண்டான வழிபாடுகள் செய்வது விசேஷம். வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். பயணங்களினால் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், அதாவது அக்னி நட்சத்திர தோஷ காலம். இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்தால் மிக மிக நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த நாள் சஷ்டி விரதம். அதிலும் வளர்பிறை சஷ்டியில் வழிபடுபவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செழிப்பு உண்டாக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நல்ல அந்தஸ்திற்கு வருவீர்கள். நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது மகிழ்ச்சியான நாளாகவும் மன அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். மனதில் நம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். மேன்மையாக வருவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய வாகனம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய எண்ணம் பூர்த்தி செய்யும் விதமாக எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்களில் கவனம் செலுத்துவீர்கள். அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முயலுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வழியில் மேன்மை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த அமைப்பு படி கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் நன்மையை தரும். ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். இன்பம் நிறைந்த நாளாகவே அமையும். அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாராக அமைவதால் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். கூடுமான வரையில் இன்றைய நாள் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. உண்ணா நோன்பு உபவாசம் இருக்கலாம். அதையும் 100 மடங்கு காட்டிலும் மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் மிக மிக நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவான் ஓரையும், மதியம் 1 முதல் 2 மணி வரை சந்திர பகவான் ஓரையும், இரவு 8 முதல் 9 மணி வரை சந்திர பகவானுக்கான ஓரையும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். காரணம், சந்திர பகவான் தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். ஆகவே திங்கட்கிழமை தினத்தில் முருகப்பெருமானையும் ஸ்ரீ மகேஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வரரையும் பால் அபிஷேகம் செய்து வணங்கி வர பல நிலைகளில் உயர்வு ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாக்கும். இன்பம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு சேர்த்தே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். புதியதொரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எண்ணத்தில் தெளிவு பெறுவீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிறருடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபடுபவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பெருகும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்பிறை சஷ்டி திதியாக இருப்பதால் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தால் இன்னும் விசேஷம்.
மாற்றங்கள் உண்டாகலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். கிடைக்க வேண்டிய பணி வாய்ப்புகள் சீக்கிரமாகவே கிடைக்கும். நன்மைகள் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் சஷ்டி தினம். வளர்பிறை சஷ்டி திதியில் உபவாசம் இருப்பதை காட்டிலும் மௌன விரதம் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானுடைய பூரண அருள் கிடைப்பதோடு உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். கூடுமான வரையில் காலை முதல் மாலை வரை இல்லை என்றாலும் மதிய நேரமாவது அல்லது 2 மணி நேரமாவது மௌன விரதத்தை கடைபிடித்தால் சிறப்பு. சோமவாரம் சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் மேம்படும். எதிர்பார்த்தபடி சில பண வரவு காண்ட வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் சில தீர்வுகள் எடுப்பீர்கள். இதனால் வரையில் நீங்கள் கடைபிடித்து வந்த முடிவுகளை மாற்றி வேறு வழியில் முயற்சி செய்யும் பொழுது இதுவரையில் கிடைக்காத நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவானுக்கான அதிபதி முருகப்பெருமானாக அமைவதாலும் இன்றைய நாள் வளர்பிறை சஷ்டி திதி என்பதாலும் வழிபாடு முறைகள் செய்யுங்கள். முருகப்பெருமானுக்குரிய மறிக்கொழுந்து மாலைகளை மற்றும் செவ்வரளி மாலைகளை தொடுத்து சிரசு முதல் பாதம் வரை, அதாவது தலை முதல் பாதம் வரை தொடும்படியாக இறைவனுக்கு மாலைகளாக சாற்றி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். ஆகவே மிருகசிரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு கிடைக்கும். லாபம் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாள். வேலையில் வருமானங்கள் உண்டாகும். புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு மிக மிக நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தீர்வுதனை முற்படுவீர்கள். பழைய விஷயங்கள் பற்றிய பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். நன்மைகள் மிகுந்த நாள். பண வரவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகளை விரைவாக முடிக்கவும் செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு விரய பாவகத்தில் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்கான அதிபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். புகழ் நிறைந்த நாள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சில விஷயங்கள் கைகூடி வரும். நன்மைகள் மிக பெரிதாக கிடைக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாள், வளர்பிறை சஷ்டி தினம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. மனமே என்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். சோமவாரம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அவருக்கான காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை பாராயணம் செய்தால் சிறப்பு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். எதிர்ப்புகளை சமாளித்துக் கொள்வீர்கள். மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லைகள் காணாமல் போகும். இணையம் சார்ந்த துறைகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிட்டும். கலைத்துறைகளில் மறைமுக விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இறைவனுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்களிலும் கோவில், திருப்பணி, ஆலய தொடர்புடைய செயல்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களால் சில புரிதல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பொறுப்புகளால் மதிப்பு அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனைகள் மேம்படும். சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுடைய வேலைக்கான துறைகளில் மாற்றங்கள் உண்டாகும். வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனி பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கான அதிபதியான சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மா பொடி கொண்டு அபிஷேகம் செய்வதால் கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். அதே போல பசும் தயிர், இளநீரால் அபிஷேகம். அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருப்பதால் சிவபெருமான் அக்னி ஸ்வரூபம், அதாவது நெருப்பு. அவரை குளிர்விக்கும் விதமாக குளிர்ச்சியான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது மிக விசேஷம். வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கலை சார்ந்த துறைகளில் மறைமுகமான விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். வெற்றி நிறைந்த நாளாக அமையும். எல்லா நலனும் வளமும் கிடைக்க பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷம். வளர்பிறை சஷ்டி தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளோடு பண வளமும் செல்வ செழிப்பும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்லதொரு புத்திர் சிந்தனைகள் உண்டாகும். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தால் சகல நன்மைகள் கிடைக்கும். வேல்மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது கேட்பது மிக விசேஷம். இந்த நாள் பயனற்ற செலவுகள் குறைக்க வேண்டும். திடீர் பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். விரையாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்திற்கு நுழைய இருக்கிறார். சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். அனுகூலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்குண்டான அதி தேவத்தை தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதத்தையும் அனுஷ்டியுங்கள். விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபடுங்கள். தூண்டுகை விநாயக பெருமானை வழிபட்டால் சகல மேன்மைகள் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களே, திடீர் பயணங்கள் ஏற்படலாம். சில தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். ஞாபக சக்தியை உருவாக்கிக் கொள்வது மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொறுப்புகள் மேம்படும். அனுகூலம் உண்டாகும். வேலைகள் கைகூடி வரும். இழுபறியான சூழல் அமையலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் வளர்பிறை சஷ்டி திதி. முருகப் பெருமானை அனுதினம் வேண்டி வழிபடுங்கள். ராசியின் 8ஆம் வீட்டிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு கடகத்தில் நுழைய இருக்கிறார். ராசியிலேயே கேத்து பகவான். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. உடன் பிறந்தவர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சமூக சிந்தனை உண்டாக்கும். ஈடுபாடு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள்.
வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மேம்படும். உதவி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, நல்லதொரு பக்குவம் ஏற்படும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற திறன் இறக்கம். மற்றவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். பிறருடைய செயல்பாடுகள் மகிழ்வை ஏற்படுத்தும். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். நல்லதொரு முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல சிந்தனை இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நன்மைகள் மிக பெரிதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்பிறை சஷ்டி திதியாக இருப்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் வருமானம் உயரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன நிறைவு பெறுவீர்கள். சந்தோஷம் உண்டாகும். இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது வாகன வசதிகள் மேம்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைத்துக் கொள்ள பல நிலைகளில் முயற்சிகள் தேவை. எதையோ விட்டது போன்ற ஒரு நிலை, மன உணர்வு ஏற்படலாம். வெறும் உணர்வு மட்டுமே. ஆக நம்பிக்கையை இழக்காதீர்கள். தன்னம்பிக்கை குறைந்துதான் இருக்கிறது. ஆக அந்த நல்லிணக்கத்தோடு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது உங்களுக்கான வேலைகள் ஓரளவுக்கு சுறுசுறுப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை திடப்படுத்திக் கொள்ள ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். அதிலும் காயத்ரி மந்திரங்களை 27 முறை சொல்லி பிரார்த்தனை செய்வது நல்லது. தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காணப்படாது. முறையாக சில நல்ல விஷயங்களை திட்டமிடாததே இதற்கு காரணம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் தோற்ற பொலிவு மேம்படும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு சில நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசுவது அவசியம். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். காதலர்கள் உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் சில நேரம் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழும். இதன் காரணமாக இருவரும் தேவையற்ற சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் இருந்த சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும். நிதி வளர்ச்சியில் இன்றைய நாள் குறைவு. அதிக செலவுகள் நேரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையானது மன வருத்தத்தை உண்டாக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான சிந்தனை தேவை. படிக்கக்கூடிய நிலையில் மாற்று கருத்துக்கள் இல்லாமல் கல்விக்காக மட்டுமே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தினால் மட்டும் வெற்றி பெற முடியும்.
போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்பவர்கள் நிதான போக்கோடு இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாளில் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்தால் சிந்தனையின் போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று இருக்கும். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளாகட்டும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன வசதி உண்டாகும். சிக்கனமாக இருப்பீர்கள். தேடல் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். ஆர்வம் பெருகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். உடல் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளாக எடுத்துக்கொண்டு செய்யும் போது எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் சந்திப்புகள் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு வியாபார ரீதியாக செல்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நாளில் பலன்கள் உங்களுக்கு சில நேரம் குறைவாகவும் சில நேரம் மிகுதியாக கூட கிடைக்கலாம். முதலில் மனதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு வேலைகளை செய்தால் பதட்டமோ பரபரப்போ இருக்காது. இந்த நாளில் திங்கட்கிழமை தினத்தில் நீங்கள் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். காரணம், அவர்தான் மனோகாரகன், மனதை ஆளக்கூடியவர், தாயுக்குண்டானவர். ஆக இந்த காரகத்துவம் பெற்றவர் சந்திர பகவானே. பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரங்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக 27 முறை பாராயணம் செய்தால் வேலைகளை துவங்குவதற்கு முன்னரே தொடங்கிவிடுங்கள். காரணம், விருச்சிக ராசியில்தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுவார். ஆக மனநிலையை எப்போதும் சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். சில நேரம் வேலையில் கவனக்குறைவு ஏற்படலாம், தவறுகள் உண்டாகும். அதனை சரிப்படுத்துவதற்கு மிகுந்த நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். சில முக்கியமான விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். மன கோபத்தை நீக்கிவிட்டு சாந்தமாக அமைதியாக செயல்பாடுகளை கவனிப்பது மிக நல்லது. உங்கள் துணையோடு அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படலாம். சரியான புரிந்துணர்வு இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் இருக்கும், வேறுபாடு வரும். ஆக உங்கள் துணையை மிக நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது நல்லது. நான் எனும் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாகவும் பிரச்சனைகள் எழலாம். சரியான ஒரு நிலைப்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். காதலர்களே, உங்கள் துணையிடத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பண குறைவு உண்டாகும். அதிகமாக சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும். பணத்தை கையாளும் போது கவனக்குறைவு இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. மன உளைச்சல் காரணமாக இன்று கால் வலியால் அவதிப்பட நேரலாம். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஸ்திரமான அமைப்பு உண்டு. நிலையாக சில காரியங்களை முடிப்பீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும்.
மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். மனதை ஆரோக்கியமாக பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எப்படி உடல் நலத்தை காக்கிறோமோ அதே போல மன நலத்தையும் காத்தால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது. இறை வழிபாடுக்கு மிக உகந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும், புரிதல் உண்டாகும், ஆதாயம் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள், ஒத்துழைப்பு மேம்படும், சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டு, மேன்மையாக வருவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சார அமைப்புப்படி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். வேலையிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலம் நல்ல சிறந்த வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகளை ஏற்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். சக நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகன பயண நேரங்கள் லாபத்தை உண்டாக்கி தரும். மகிழ்வான சூழ்நிலைகள் அமையும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படலாம். உறவுகளுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு நிறைவை தரும். தம்பதிகள் இருவருமே நல்லதொரு உறவை பராமரிப்பீர்கள். இருவருமே மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சாதகமான அமைப்புகளாக இருக்கும். சாத்வீகமாக பேசுவீர்கள். ஒரு விதமான நயம் இருக்கும், அழகு இருக்கும். மேன்மை பெறுவது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீர்கள். காதலிப்பவர்கள் இருவருமே காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். சுய முயற்சியில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றபடி பலன் கிடைக்கும் நாள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப மதிப்பு அதிகரிக்கும். பள்ளியில் உங்களுக்கு தலைமை ஆசிரியர்களுடைய ஆதரவு பிறக்கும். தன்னம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடிப்படையாக அந்த கல்வியினுடைய நிலையை முழுமையாக உணரக்கூடிய நாள். ஆதாயம் நிறைந்த நாள். மதிப்பு மரியாதை சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் இருப்பதால் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடகாத்திரமாக ஸ்திரமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும். பிள்ளைகளால் ஆனந்தமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். கருத்துக்களுக்கான மதிப்பு மேம்படும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். இந்த நாள் சுமூகமான நிலை ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது இந்த நாள் நல்லது. இன்று மத்தியமமான பலன்களை இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சில வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். பணிகளினுடைய அதிக தன்மை காரணமாக மனச்சோர்வு ஏற்படலாம். அசதியாக இருப்பீர்கள். தொழிலினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாள்வதற்கு பழகிக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு வேலைகளையும் மிக சீராக விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். எளிதாக உங்களால் உணரவே முடியாது. மனபாரம் அதிகரிக்கலாம். வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற எண்ணங்கள், சிந்தனைகளை உங்களை தாமதமாக்கிவிடும். ஆக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களால் முடியும் என்கிற எண்ணத்தோடு இறங்குங்கள். வேலையினுடைய தன்மைகளை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றால் போல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், பாவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வினை தவிர்க்க வேண்டிய நாள். தம்பதிகள் உங்கள் துணையோடு பேசும்போது பொறுமை இழப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தம்பதிகள் இருவருமே நல்லுறவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். காரண காரியம் இல்லாமல் வெறுப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது தேவையற்றதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வருங்காலத்திற்குண்டான பண சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செலவுகள் நடக்கும்போது கவலைகளையும் சேர்த்து ஏற்படுத்திவிடும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். நிலைமையை சீர்படுத்துவதற்கு போதிய பணம் இருக்காது. சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சற்று கவலைகளை உண்டாக்கிவிடும். ஆக நிதி நிலைமைகளை எப்படி கையாள்வது என்கிற புரிதலே இருக்காது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையாக செல்வது அவசியம். பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் சிலருக்கு ஏற்படலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். நெருக்கமானவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிவதற்குண்டான நாள். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு உத்வேகம் வேண்டும். கவனமாக படிக்க வேண்டும். உங்களுடைய லட்சியங்களை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற நாள். கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் சீரான போக்கிலேயே செல்ல வேண்டும். மனதில் திடத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆத்ம பலம், ஆரோக்கிய பலம் இரண்டுமே இருந்தால் எப்பேற்பட்ட நிலையிலும் நீங்கள் வென்று விடுவீர்கள். எந்த பிரச்சனைகளும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. ஆக மகர ராசி அன்பர்களே, மன தைரியம்தான் தேவை. மன திடம் அதிகமாக இருப்பதற்கு, மனப்பக்குவம் பெறுவதற்கு சந்திர பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானுக்குரிய பாடலான திருவெம்பாவையை பிரார்த்தனை செய்வது, அதே போல திருப்பாவையையும் பாராயணம் செய்வது அதிக நலம் பயக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனம் விட்டு பேச வேண்டும். கவனம் தேவை. முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள். தவறிய வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அவட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டிய நாள். உத்வேகம் ஏற்படும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும். சிறந்த பலன்களை அடைய முடியாது. இந்த ஒரு தன்மையானது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது சிறந்தது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. குழப்பமாக எந்த வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். குழப்ப நிலைகளை களைவதே சிறப்பு. மற்றவர்களோடு வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சாத்வீகமான குண நலன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக அவர்களுடைய தோலை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும். தீர்க்கமாக ஸ்திரமான சில முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். கும்பராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியம் இருந்தாலும் இந்த நாளில் அவற்றை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவசியம். சிறிய அளவிலாவது பிரச்சனைகள் உங்கள் துணையினுடனான உறவை பாதிக்கலாம். தம்பதிகள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நலம். நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். தெய்வ வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் எண்ணங்கள் சீராகும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். உங்களுடைய மன பாவங்கள் சீராகும். மனநிலையில் இருந்த கவலைகள் விலகும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை பாராயணம் செய்தாலே போதும். மன கஷ்டங்கள் நீங்கும். சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். ஒவ்வாமை காரணமாக இன்று அசௌகரியங்கள் இருக்கும். திங்கட்கிழமை தினம் என்பதால் நீர் சம்பந்தமான நிலையில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். மேற்கூறிய இந்த சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தாலே சளி சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாளில் இயலாதவர்கள் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். அதிலும் நீர் காரகமான சந்திர பகவானை நினைத்து நீங்கள் ஒரு பரிகாரம் செய்வது போல பிறருக்கு உணவு கொடுக்கும்போது தண்ணீரும் சேர்த்து கொடுத்தால் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சளி குளிர்ச்சி தொடர்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த வழிமுறைகளை கையாளலாம். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான நிலைகளில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தியான முறைகளை மேற்கொள்வது அவசியம். பொதுவாக பார்க்கும்பொழுது இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் தோன்றி மறையும். பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள்.
கனிவாக பேச வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். சூழ்நிலைகளை பொறுத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். சிந்தித்து செயல்படுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து பேச வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதற்கு பல நிலைகளில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கோடு இருக்க வேண்டும். காரணம் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் மறைவு பாவகத்தில் மனோகாரகனான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3, 6, 8, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்தாலே மனக்குழப்பத்திற்கு பஞ்சம் இருக்காது. இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் பொறுமையை சோதிக்கும்படியாக கூட இருக்கலாம். தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். வேலையில் தலைமை அதிகாரிகளோடு சில மோதல் போக்கு இருக்கும். திறமை காரணமாக அவர்களை நீங்கள் மிஞ்சி விடுவீர்கள். இந்த நிலையின் காரணமாக கூட மனஸ்தாபங்கள் வரலாம். புத்தி கூர்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாத்தியமான நாள். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். சக ஊழியர்களால் உங்களுக்கு அமைதியற்ற தன்மை ஏற்படலாம். பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. வேலையில் புரிந்துணர்வு என்பது வேண்டும். தம்பதிகள் இருவருக்கிடையே சில வாக்குவாதம் ஏற்படலாம். வீண் பேச்சுக்கள் இருக்கும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து விடுங்கள். காதலர்கள் உங்களுடைய நட்பான உறவு வேண்டுமெனில் நீங்கள் கண்டிப்பாக சில தாக்கத்தை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல்கள் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நினைத்த சில வேலைகளில் தாமதம் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முக்கியமாக பயணத்தை தவிர்ப்பது நலம். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். உங்களுடைய ராசிப்படி இன்று கால்வலி இருக்கும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான நட்பு ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படலாம். அமைதியற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சில வேலைகளில் தாமதங்கள் ஏற்படும். இந்த நாள் விரும்பிய வேலைகள் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.